அப்படியே கொரோனா மாதிரி சொகுசு கப்பலில் ஹாண்டா வைரஸ் அட்டகாசம். நடுக்கடலில் தவிக்கும் பயணிகள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா எந்த அளவுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியது என்பது அனைவருக்கும் தெரியும். இதற்கிடையே மீண்டும் அப்படி ஒரு வைரஸ் பரவ ஆரம்பித்துள்ளது. ஹண்டா வைரஸ் காரணமாக ஏற்கனவே பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 உயிரிழந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுலாவுக்காக பல லட்சங்களை செலவு செய்து அட்லாண்டிக் கடலின் அழகை ரசிக்க சென்ற பயணிகளுக்கு எதிர்பாராத விதமாக காத்திருந்தது ஒரு கொடூரமான அதிர்ச்சி. மார்ச் மாதம் அர்ஜென்டினாவில் இருந்து புறப்பட்ட ஹோண்டியஸ் என்ற சொகுசு கப்பலில் தற்போது ஹாண்டா வைரஸ் எனும் கொடிய வைரஸ் பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த கப்பலில் பயணம் செய்தவர்களில் இதுவரை 2 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5 பேருக்கு அறிகுறிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இதில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு டச்சு தம்பதி மற்றும் ஒரு ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர் என மொத்தம் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 150 பயணிகள் இன்னும் அந்த கப்பலிலேயே சிக்கி தவித்து வரும் நிலையில் இந்த ஹாண்டா வைரஸ் பரவல் பயணிகளிடையே பெரும் பீதியை கிளப்பியுள்ளது. மேலும் கவலைக்கிடமான நிலையில் இருந்த பிரிட்டிஷ் பயணி ஒருவர் மீட்கப்பட்டு தற்போது தென்னாப்பிரிக்காவில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியான கேப் வெர்டே அருகே நடுக்கடலில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த கப்பலில் பிரிட்டிஷ், அமெரிக்கா மற்றும் ஸ்பானிஷ் நாட்டைச் சேர்ந்த சுமார் 150 பயணிகள் இன்னும் வெளியேற முடியாமல் சிக்கியுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கப்பலை தனது எல்லையில் அனுமதிக்க அந்த தீவு நாடு மறுத்துவிட்டதால் கப்பல் நிறுவனம் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்ற ஸ்பெயின் நாட்டின் லாஸ் பால்மாஸ் மற்றும் டெனரிஃப் பகுதிக்கு செல்வது குறித்து ஆலோசித்து வருகிறது. இந்த வைரஸ் பொதுவாக பாதிக்கப்பட்ட எலிகள் மூலமே பரவுகிறது என்றும் மனிதர்களிடையே இது பரவுவது மிகவும் அபூர்வம் என்பதால் பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் ஆபத்து மிகவும் குறைவு என்றும் உலக சுகாதார நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. இருந்தபோதிலும் சுமார் 14,000 முதல் 22,000 யூரோக்கள் வரை கட்டணம் செலுத்தி பயணித்தவர்களுக்கு இந்த பயணம் இப்போது ஒரு முடிவில்லாத போராட்டமாக மாறியுள்ளது. சொகுசு கப்பல்களில் இத்தகைய நோய் தொற்றுகள் ஏற்படுவது சர்வதேச சுற்றுலாத்துறையில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. எலிகள் மூலம் பரவும் ஒரு வைரஸ் இவ்வளவு பாதுகாப்பு வசதிகள் கொண்ட ஒரு நவீன சொகுசு கப்பலுக்குள் நுழைந்தது எப்படி என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடிவதில்லை. இது பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் கப்பல் நிர்வாகத்தில் உள்ள சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது அப்படியே கொரோனா காலத்தையும் நமக்கு நினைவுபடுத்துவதாக இருக்கிறது. 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜப்பானின் யோகோகாமா கடற்கரையில் டைமண்ட் பிரின்சஸ் சொகுசு கப்பலிலும் இப்படித்தான் கொரோனா பரவியது. அன்று கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக அந்த சொகுசு கப்பல் ஒரு மிதக்கும் சிறையாக மாறியது. இப்போதும் கிட்டத்தட்ட ஹாண்டா வைரஸ் அச்சத்தால் ஹோண்டியஸ் கப்பலை தனது எல்லையில் அனுமதிக்க ஆப்பிரிக்கா நாடான கேப் வெர்டே மறுத்துள்ளது. இருப்பினும் கொரோனா வைரசுடன் ஒப்பிடுகையில் ஹாண்டா வைரஸ் மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவுவது மிகவும் அபூர்வம் என்றும் இது பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட எலிகள் மூலமே பரவுகிறது என்றும் உலக சுகாதார நிறுவனம் ஒரு நிம்மதியான தகவலை தந்துள்ளது. பொதுமக்களுக்கு இதனால் ஏற்படும் ஆபத்து மிகவும் குறைவு என்றாலும் சொகுசு கப்பலில் இந்த வைரஸ் பரவியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது.